லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னம்மா சொல்ல வர? பார்த்தா தெரியல, உங்க முடிவுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லதான் இப்படி பண்ண. சம்பந்தப்பட்ட பொண்ணு எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, தாலி வேண்டான்னு கலட்ட சம்மதிச்சதுக்கு அப்புறம் நீ இப்படி பண்றது முறை இல்லம்மா. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? இம்புட்டு பெரிய சபையில நிக்க வச்சு இத்தனை பேரு கேள்வி கேட்டா அவ என்ன பண்ணுவா? எங்க அப்பச்சி குடும்ப கௌரவத்துக்காக அவ விட்டு கொடுத்திருப்பா. அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற பெருந்தன்மை கூட இந்த சபையில இருக்கிற ஒருத்தருக்கு கூட இல்லையே. அவ கழுத்துல ஏறினது வெறும் கயிறு இல்ல, அது ஒரு பொண்ணுக்கு பொறுப்பு. இந்த சமுதாயத்தோட பொறுப்பு, ஒரு குடும்பத்தோட பொறுப்பு. அத எப்படி பொறுப்பே இல்லாம அத்தை விடணும்னு சொல்றிய? ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கயிறு ஏறணும். இதெங்க யார் விருப்பம்? தாலி கட்டினவனே தாலிய கட்டின பொண்ண காக்குற வேலையா இல்லாம அதுவே அவளுக்கு ஒரு பாரமா இருந்தா அவன் கட்டின தாலிய தூக்கி எறியறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இது மனசுக்கு பிடிச்சவங்களுக்குள்ள நடந்த கல்யாணம். பெரியவங்க ஆசைக்காக இந்த பொண்ணு தான் வாழ்க்கையவே தியாகம் பண்ணா. அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்திருக்குன்னா இது அந்த ஆண்டவன் போட்ட முடிச்சுன்னு அர்த்தம். இத போய் நம்ம பிரிக்கணும்னு நினைக்கிறதுல என்னங்க நியாயம் இருக்கு? ஏய் என்னடி பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு கடவுள் மேல பழி தூக்கி போடுறியா? நல்லவ மாதிரி நாடகம் போடுறதெல்லாம் இனிமே செல்லாது. ஏண்டி நம்ம பூச்சியோட மானத்தை விட உனக்கு உன் நாத்தனாரோட கல்யாணம் தான் ரொம்ப பெருசா போச்சோ? நான் என் நாத்தனாருக்காக பேசல, ஒரு பொண்ணு கழுத்துல ஏறின தாலிக்காக பேசுறேன். அப்போ இங்க ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறாம இருக்காளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? அவ வாழ்க்கைக்கு நீ என்ன பதில் சொல்ல போற சொல்லு. ஹே, அவ கழுத்துல தாலி ஏறி இருந்தாலும் அது விருப்பம் இல்லாத கல்யாணமா தான் இருந்திருக்கும். அந்த தாலி ஏறும்போது வேணா அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா பிடிக்காதவன் கூட வாழும்போது அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். வாழ்க்கை போச்சுன்னு பல நாள் உட்கார்ந்து அழறத விட கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஒரு நாள் அழுதுட்டு போறது எவ்வளவோ மேலு. அவ எந்த தப்பும் பண்ணாதவ, அவளுக்கு இதை விட நல்ல வாழ்க்கை நிச்சயமா அமையும். ஏய் என்னடி உபதேசம் பண்ணிட்டு இருக்கியா? கல்யாணம் நின்னு போய் நிக்கிற ஒரு பொண்ணு எவன் கல்யாணம் பண்ணிப்பான்?
காசு பணம் இருக்கிறதுக்காக எவனாச்சும் கை கால் இல்லாதவன் தான் வந்து நிப்பான். தாலி ஏறாத பொண்ணுக்கே இப்படின்னா அப்போ தாலி ஏறின பொண்ணு கழுத்துல இருந்து தாலிய கழட்டினா அவ அமங்கலி தானே ஆயிடுவா? அப்போ அமங்கலிய கட்டிக்கிறதுக்கு யார் வருவாங்க? ரெண்டாவது தாருன்னாவே ஆம்பளைங்களுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் தானே. புவனா, நீ என்ன பத்தியோ எங்க அப்புச்சிய பத்தியோ எதையுமே யோசிக்காத. எல்லாமே கை மீறி போயிடுச்சு. இதுக்கப்புறமும் நீ விட்டு கொடுக்கணும்னு நினைச்சா அது உன் வாழ்க்கைய தான் பாதிக்கும். விட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. உன்னை நீ அழைச்சிக்கிட்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சா அதை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு தேவையில்லை. ஐயா, இவங்க 2 பேருக்கும் விரும்பிதான் கல்யாணம் நடந்திருக்கு. குடும்ப கௌரவம் அது இதுன்னு சொல்லி விருப்பப்பட்ட 2 பேரை நீங்க பிரிச்சிடாதீங்க. கௌரவத்துக்காகன்னு சொல்லி காதல் அழிச்சதெல்லாம் போதும். இது ஊரை கூட்டி நிச்சயம் பண்ண கல்யாணம். இதுல என் மானமும் கௌரவமும் அடங்கி இருக்கு. என் பொண்ணோட கழுத்துல இந்த பையன் தாலி கட்டியே ஆகணும். ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கு. மனசுக்கு பிடிச்சவங்களை பிரிக்கிறது தப்பா தான் படுது. நிச்சயமானதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிக்கிறது அம்புட்டு சரியா இல்ல. 2 பொண்ணுங்க பக்கமும் நியாயம் இருக்கு. இந்த தீர்ப்பை மனுஷங்க நாம சொல்றது முறையா இருக்காது. இதுக்கான முடிவை மலக்காளி அம்மன்ட்டே விட்டுருவோம். இவ கழுத்துல தாலி இருக்கணுமா இல்ல இறங்கணுமா? இறங்கின தாலி அந்த பொண்ணு கழுத்துல ஏறணுமான்றத அந்த அம்மனே பாத்துக்குவா. மலக்காளி அம்மனுக்கு விரதம் இருந்து அவளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை முறையா செஞ்சு யாரு அம்மனுக்கு கடைசியில விளக்கு பூஜையை ஏத்தி பண்றாங்களோ அவங்க பக்கம்தான் அம்மன் இருப்பா. அவங்க சொன்ன நியாயத்தை காளியம்மா ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். இதுக்கு இந்த ஊரும் கட்டுப்படும், இந்த 3 குடும்பமும் கட்டுப்படணும். இப்ப பாதிக்கப்பட்ட குடும்பத்தில இருந்து நியாயம் கேட்டு யாரு அம்மனுக்கு விரதம் இருக்க போறா? புவனாவுக்காகவும் அவ கழுத்துல தாலி இருக்கிறது தான் முறைங்கிறதுக்காகவும் அம்மனுக்கு விரதம் இருந்து தீபத்தை நான் ஏத்துறேன். அப்புறம் உங்க குடும்பம் சார்பா நான் இருக்கேன். அவ கழுத்துல தாலி ஏறினது தப்புன்னு சொல்லி அப்புச்சு முன்னாடி நியாயம் எங்க பக்கம்னு நான் நிரூபிக்கிறேன். முன்னாடி வந்து ஆளா நிக்கிறதெல்லாம் சரிதான். மலக்காளிய பத்தியும் அவளுக்கு இருக்க போற விரதத்தை பத்தியும் ஏதாவது தெரியுமா? அது அம்புட்டு ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. நம்ம ஊர்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் இப்படி நடக்குது. விரதம் இருக்க நீங்க தயாரா இருந்தாலும் சம்மதம் சொல்ல வேண்டியவங்க இருக்காங்க. காளியோட தம்பி கருப்பை உத்தரவு கொடுத்தாதான் நீங்க விரதம் இருக்க முடியும். நாளை காலையில அம்மனுக்கு பிடிச்ச சிவப்பு புடவை கட்டிக்கிட்டு கருப்பன் கோயிலுக்கு வாங்க. உங்க 2 பேர்ல யாருக்கு உத்தரவு வருதோ அவங்க வேணா விரதத்தை ஆரம்பிங்க. இது
இதுதான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு. இதுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் கலைஞ்சு போங்க. ஏய் நில்லு, ஏய் நில்லுன்னு சொல்றல. முதல்ல உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? முதல்ல இந்த கல்யாணம் நாங்க யாரும் வேணான்னு சொன்னப்போ புவனா கால்ல விழுந்து நீதான் நம்பிக்கை கொடுத்த. இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன் நீதான் சொன்ன. அப்புறம் உங்க அப்புச்சிக்கு வாக்கு கொடுத்தன்னு சொல்லிட்டு அவ காதலுக்கு நீ முற்றுப்புள்ளி வச்ச. இப்போ சித்தப்பா குடும்பம் அந்த தாலியை கலட்ட சொன்னப்போ புவனாவே அதுக்கு ஒத்துக்கிட்டா. ஆனா நீ என்னடா குறுக்க பூந்து ஒத்துக்காத மலை கோயிலுக்கு விரதம் இருக்க போறன்னு நீ சொல்ற. இப்போ நீ என்ன நினைச்சிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க எங்கள்கிட்ட? ஏமா உன் மருமகளுக்கு நிலையான புத்தியே இருக்காதாமா? அதான் அவ கழுத்துல இருக்க தாலினால குடும்பத்துக்கு பல பிரச்சனை வருதுன்னு தெரியுதுல. பின்ன எதுக்கு அந்த தாலி? இங்க பாருமா, தேவையில்லாம இதுல சித்தப்பா பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குமா. பேசாம தாலியை கழட்டி எரிய சொல்லுமா அவளை. என்ன பேசிட்டு இருக்க? புவனா உன் தங்கச்சி, அவ கழுத்துல இருக்கிற தாலியை இறக்கணும்னு நினைக்கிற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அம்புட்டுதான். ஏய், நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா என் தம்பி புவனா கழுத்துல தாலி கட்டினதுமே அது அத்து ஏறி புவனான்னு சொல்லியிருந்தா அவ அப்பவே அந்த தாலிய அத்து எரிஞ்சிருப்பா. நானும் என் குடும்பத்தோட சந்தோஷமா சேர்ந்திருப்பேன். என் அப்புச்சியும் எனக்கு கிடைச்சிருப்பாங்க. ஆனா நான் உன்ன மாதிரி சுயநலமா யோசிக்கல. நான் இந்த குடும்பத்துக்கு வந்தது சந்தோஷமா இருக்கிறதுக்கு. நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் தான். நம்ம எல்லாரோட சந்தோஷத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். யாருக்கும் கஷ்டம் கொடுக்க இல்ல. பாக்குறேன் நீ இன்னும் இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ண போற நான் பார்க்க தானே போறேன். பாக்குறேன். போட. ஆத்தா அமுதா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்காக நீ மலைக்காளிக்கு விரதம் இருக்க போறேன்னு சொல்றது எனக்கு சரியா படலம்மா. அம்மனோட அருளை வாங்கி நியாயத்தை சொல்றது அம்புட்டு சாதாரணமான விஷயம் இல்ல ஆத்தா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊரு முத்தண்ண குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்து அவங்க மலைக்காளிக்கு விரதம் இருந்து அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல நடந்த விபரீதத்தை நினைச்சாலே பயமா இருக்குமா. அத்தை, இது நம்ம புவனா ஆசைப்பட்ட வாழ்க்கை. அது அவளுக்கே கிடைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது உயிரே போற விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு அவ வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். ஆத்தா, உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உன் சந்தோஷத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எங்க வீட்டு பொண்ணுக்காக உங்க அப்பச்சியை பழிச்சுக்கிட்டு அந்த மலைக்காளி அம்மன் கூட மோத போறியடா. உன்னை என்னடா சொல்றது? நீ எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம்டா, பொக்கிஷம். உன்னை நாங்க இழக்க மாட்டோம். நீ தைரியமா போ. ஆமாமதா, உன்னோட எல்லா முயற்சிக்கும் துணையா நாங்க இருப்போம். அந்த கடவுளுடைய அருள் உனக்கு நிச்சயமா இருக்கும். அந்த கருப்பனும் உனக்கு தான் விரதம் இருக்க உத்தரவு கொடுப்பான். ஏன் அத்தா இப்படி பண்ண? மலைக்காளி கோயிலுக்கு எதுக்கு விரதம் இருக்கிறதா ஒத்துக்கிட்ட? உமா, நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மொத்த குடும்பத்தையும் தூக்கியிருப்பேன். அவ கழுத்துல இருந்த தாலியை இறக்கி அதை உன் தம்பி கையால என் தங்கச்சி கழுத்துல கட்ட வச்சிருப்பேன்.
நீதான் பஞ்சாயத்து அது இதுன்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? அவளை அடிச்சு அவ கழுத்துல இருந்து தாலிய பறிச்சு என் நாத்தனார் கழுத்துல கட்ட வைக்க எனக்கு தெரியாதா? நான் அடாவடியா நடந்துக்கிட்டா ஊர் என்ன சொல்லும்? அப்புச்சி என்ன நினைப்பாக? அவங்க கிட்ட இம்பட்டுனால நான் வாங்கின நல்ல பேரெல்லாம் என்ன ஆகுறது? நாம பண்ணது தப்புதான்னு மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி தப்ப சரியா பண்ணணும். நீ சொல்றதெல்லாம் சரிதாத்தா. ஆனா உனக்கு அந்த மலக்காளி அம்மனை பத்தி சரியா தெரியாது. அது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்மா. அதுக்கு தான் அதை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன மாமா, நம்ம தோத்துருவோம் நினைக்கிறீங்களா? இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? சாமி விரதம்னு பயந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காசு இருந்தா கருவறையிலேயே போய் கடவுளை பார்க்கலாம். நீ அம்புட்டு சாதாரணமெல்லாம் அந்த அம்மனை இட போட்டுறதாத்தா. முதல்ல கருப்பை உத்தரவு கொடுத்தாதான் நீ அந்த விரதத்திலே கலந்துக்க முடியும். கருப்பா என்ன கடவுளா? சாதாரண பூசாரி தானே. அந்த கருப்பனை எப்படி கவுக்குறதுன்னு எனக்கு தெரியும் மாமா. இந்த பூஜையில தான் திட்டம் போட்டு அந்த அமுதாவை கவுக்கணும். சாமி முன்னாடியும் இந்த ஊர் முன்னாடியும் அவ அசிங்கப்பட்டு நிக்கணும். அவ நாத்தனார் கழுத்துல இருக்க தாலி அறுத்து அத ஏன் நாத்தனார் கழுத்துல செல்வாவை கட்ட வைக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப நேரம் ஆச்சு. வணக்கம்மா. இன்னும் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வணக்கம் ஐயா. என்னடி உங்க அக்கா காரிய இன்னும் காணோம்? ஒருவேளை பயந்து பின் வாங்கிட்டாலோ? அவ அப்படியெல்லாம் போயிடக்கூடாது. அவ வரணும், வந்து பூஜையில தோத்து அசிங்கப்படணும். நீங்க பூஜையை ஆரம்பிச்சிட வேண்டியதானயா? அவங்களுக்காக நாங்க காத்திருக்கணுமா? கருப்பம் பூஜை யாருக்காகவும் காத்திருக்காது. இந்த கோயில்ல பூஜை ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. கோயில்ல இருக்கிற அந்த கௌளி கத்துனாதான் பூஜை ஆரம்பிக்க முடியும். அதான் அம்மன் கருப்பனுக்கு கொடுக்கிற உத்தரவு. அப்போ அவங்க வரதுக்குள்ள கவுளி கத்திட்டா பூஜை ஆரம்பிச்சிருவீங்க, அப்படிதானே? ஆமாமா. இது என்னங்க, அவங்க வர வழியில தாமதமா இருக்கலாம். நமக்கு என்ன ஏதுன்னு தெரியாது இல்ல. அதுக்குள்ள நீங்க இப்படி சொல்லிட்டு பூஜை ஆரம்பிச்சா எப்படி? அவங்க 2 பேர் வந்ததுக்கு அப்புறம் தானே பூஜை ஆரம்பிக்கணும். அதான முறை. ஏங்க, அவங்கதான் ஊர் ஐதீகம்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன மொர நொரன்லாம் பேசிக்கிட்டு? அம்புட்டு அக்கறை இருக்கிறவ சீக்கிரமா கிளம்பி வரணும். யார் பார்த்தா? ஒருவேளை அதுங்க இதுல கலந்துக்க கூடாதுன்னு அம்மனா நினைச்சு அவங்க வரதுக்கு தடங்கள் உருவாக்கி இருந்தா? ஏய், நீ ஏன் கற்பனை பண்ணிட்டு பேசாத. பார், இன்னும் கவுளி கத்தல, அதுக்குள்ள நீ ரொம்ப கத்தாத என்ன? அவ வரதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஏ உமா, அவ வரதுக்குள்ள அந்த கவுளி கத்தணும், பூஜைய ஆரம்பிக்கணும். ஆமா அண்ணமண்டி, மொத பூஜையிலேயே அவ கலந்துக்காம தோத்து போனோம்.
அம்மன் உத்தரவுக்கும் அவங்க வர்றதுக்கும் சரியா இருக்கே. அந்த அம்மனே நேர்ல வந்து உத்தரவு கொடுத்த மாதிரி இருக்கு.